சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெறும் மார்கழி மக்களிசை என்ற பெயரில் நடைபெறும் இசை திருவிழாவை திமுக எம்பி கனிமொழி பறை இசைத்து தொடங்கி வைத்தார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெறும் மார்கழியில் மக்களிசை என்ற பெயரில் நடைபெறும் இசை திருவிழாவை திமுக எம்பி கனிமொழி பறை இசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜய் வழங்க கேட்கலாம். அஜய், வணக்கம். இயக்குனர் பாரஞ்சித்தினுடைய நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் கடந்த 5 ஆண்டுகளாக மார்கழியில் மக்கள் இசை என்னும் தலைப்பிலே இசை நிகழ்ச்சி நடைபெற்று வரும். அந்த வகையிலேதான் 6ஆம் ஆண்டு மார்கழியிலே மக்கள் இசை தொடக்க நிகழ்ச்சி சென்னையில் இருக்கக்கூடிய பச்சையப்பன் கல்லூரி திறந்தவெளி மைதானத்திலே தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியினை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, இயக்குனர் வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ், ஜிவி பிரகாஷ் ஆகியோர் பறை இசை அடித்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த இசை திருவிழா என்பது டிசம்பர் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 28ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவிருக்கின்றது. மாலை 4 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை இந்த இசை நிகழ்ச்சியானது நடைபெறவிருக்கின்றது. இந்த இசை நிகழ்ச்சியிலே பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இயக்குனர் வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ், ஜிவி பிரகாஷ், அதே போன்று திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே இந்திய அளவில் நாட்டுப்புற இசைக்கருவிகள், நாட்டுப்புற கலைகள் என 50க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்களை கொண்டு இந்த நிகழ்ச்சியானது நடத்தப்பட இருக்கின்றது. இன்று, நாளை மற்றும் நாளை மறுதினம் என 3 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. இசை திருவிழாவிலே இறுதி நாளில் 2 நபர்களுக்கு மக்கள் இசை மாமணி விருது வருடம் வழங்கப்படும். அந்த வகையிலே தான் இந்த முறையும் இந்த விருதானது வழங்கப்பட இருக்கின்றது. இந்த விருது முதலில் பெற்றது பத்மஸ்ரீ விருதினை பெற்ற பறை இசை கலைஞர் வேலு ஆசான் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே தான் இந்த வருடத்திற்கான மக்கள் இசை மாமணி விருது பெறுபவர்கள் ஒப்பாரி பாடகர் திருநங்கை தர்மால், நாசுர இசைக்கலைஞர் எஸ் மூர்த்தி ஆகியோர் பெற இருக்கின்றார்கள். இந்த இசை திருவிழா காண்பதற்காக தற்பொழுது 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த மைதானத்திலே கூடியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியானது இன்று, நாளை மற்றும் நாளை மறுதினம் மாலை 4 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை நடைபெற இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி அஜய்.